ஐயா ராமதாஸுக்கு முதுமை காரணமாக ஏதோ பேச ஆரம்பித்து விட்டார். திமுக இதை உசுப்பி விடுகிறது என்று ஓப்பனாகவே என்னிடம் அட்மிட் பண்ணார். பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அன்புமணி ராமதாஸ் அதிமுக பக்கம், பாஜக பக்கம் நிற்பார். எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னைசஸ் ஒன்லி அன்புமணி ராமதாஸ் as ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் PMK. காங்கிரஸ் பலவீனம் அடைந்ததனால், ராகுல் காந்தியினுடைய உணர்வாயன் என்ற பெயர் பெற்றதனால் மாநில கட்சிகள்லாம் சிதற ஆரம்பித்து விட்டார். அதில் பாமக விலக்கல்ல. அவர் நான் தற்கொலை செய்ய தயாராகி இருக்கிறது, இல்லை என்றால் வெளியே போயிடுறேங்கிற அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுச்சு. காரணம், திமுகவுடைய பேக்கெட்ல இருக்காங்க. திமுக ஷோல்டர்ல டிராவல் பண்ணக்கூடிய வைகோ திமுக கண்டிப்பாக மாநில கட்சிகள், மாவட்ட கட்சிகளை உசுப்பி விட்டு பெருபட முனைந்து விட்டதாக அவ்வளவு தூரம் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய அளவுக்கு ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா ஒரு பாலிட்டிஷியன்னா பாஜக விடாது, துரத்தி துரத்தி அடிக்கும். என்னதான் நீங்க சரணாகதி அடைந்தாலும் கடந்த 5-6 நாட்களாக நரேந்திர மோடியை நிந்திப்பதை திமுக கைவிட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். நான் காவி கொடி கையில வச்சுக்கல எல்லாம் சொன்னாரு. இப்ப வாய மூடி இருக்கிறத பார்த்தாலே காவி கொடி கையில வச்சிருக்க மாதிரி தானே தெரியுது. அதை விட உக்கிரமாக, ஆத்திரமாக, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அழுத்தத்துடன் சொல்லக்கூடியவர் நரேந்திர மோடி. கர்க்கே குஸ்கே மாறுங்கா அப்படின்னு வாயை கடிச்சு பண்ணுவார். உன் வீட்டுல புகுந்து அடிப்பேன்னு. இந்தியா சென்ஸ் டெலிகேஷன், பாகிஸ்தான் சென்ஸ் டெரரிஸ்ட். மிக அழகான வார்த்தை அது. கொள்கை ரீதியாக காங்கிரஸ் நக்சலை சப்போர்ட் பண்றாங்க. டெரராக இருப்பது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். டெரரிஸ்டை அடிப்பதற்கு பஞ்ச கச்சத்தை கட்டி கொண்டு அடிச்சாங்க, நன்னா போயிடுச்சுங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரமா, நமஸ்காரம். இளைய பாரதம் நேயர்களுக்கும் கோபிநாத்னுடைய டீம் அண்ட் ஹிஸ் வெல்விஷர்ஸுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோ என்பது 5 முக்கிய புள்ளிகளை வைத்து நான் நகர இருக்கிறேன். நேயர்கள் கடைசி மட்டும் அதை பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். காரணம், அஞ்சுவும் நானும் பேசுவதில் வரக்கூடிய கருத்துக்கள் தமிழக அரசியலை மாற்றக்கூடிய நேர்மையில் செல்லும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாமக கட்சியில பாக்குறோம், ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அந்த மோதல் ஆரம்பிச்சு இப்ப அது ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்தலும் அருகில வந்துட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு உச்சக்கட்ட சண்டை வந்து பாமகவுடைய வீழ்ச்சியில வந்து கொண்டு முடியும் நினைக்கிறீங்களா? இது சரி பண்ணப்படல அப்படின்னு. கடந்த 10-15 நாட்களாக சில முக்கிய பாமக தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களிடம் நான் பேசி வருகிறேன். மந்திரிகளாக இருந்தார்கள். அவர் இப்பொழுது மிக உன்னத பதவியில் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில். அவர் மனம் விட்டு சொன்னது என்ன என்று கேட்டால், ஐயா ராமதாஸுக்கு முதுமை காரணமாக ஏதோ பேச ஆரம்பித்து விட்டார். திமுக இதை உசுப்பி விடுகிறது என்று ஓப்பனாகவே என்னிடம் அட்மிட் பண்ணார். அவர் ஒரு மத்திய மந்திரியாக இருந்தவர். பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸுக்கு அடுத்ததாக இருப்பவர். அவர் என்னிடம் சொன்னதை வைத்துக் கொண்டு பார்த்தால், சில அன்பு நண்பர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தரும் நண்பர்களை பார்த்தால் அங்கு ஒரு ட்ரஸ்ட் நடக்குதுங்கம்மா. பசுமை தாயகம், அப்புறமா பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே இன்டர்னல் ட்ரஸ்ட் எல்லாம் நிறைய, அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 கோடி ரூபாய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதற்கு ஒரு சண்டை. போதாத குறைக்கு மருமகளுக்கும் மாமனாருக்கும் சண்டை, மருமகளுக்கும் பேரனுக்கும் சண்டை. இதுதாங்க இருக்கக்கூடிய, இது ஃபேமிலி டிஸ்பியூட். இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அன்புமணி ராமதாஸ் அதிமுக பக்கம், பாஜக பக்கம் நிற்பார். அவரிடம் கட்சி இருக்கிறது. இன்று கூட அந்த தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். அவருக்கு நெருக்கமாக அவருடன் பேச முயன்றேன். அவர் பிஸியாக இருப்பதால் என்னிடம் விஷயம் சொல்லப்பட்டது. எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னைசஸ் ஒன்லி அன்புமணி ராமதாஸ் as ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் PMK. ஆக மொத்தம் கட்சி அவரிடம் இருக்கிறது. பல நகர்வுகள் இருந்தாலும் திமுக பாட்டாளி மக்கள் கட்சியை சிதைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் பலர் ஒரு 5 மாவட்டங்களில் தமிழகத்தில் கண்டிப்பாக பாட்டாளி மக்களுடைய ஆதிக்கம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியுடன் தான் நிற்பார் அன்புமணி ராமதாஸ் என்பதுதான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் பிளவை நோக்கி செல்லுகிறது. இது தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட். அஞ்சும் கடந்த ஒரு 7-8 வருஷங்களாக நடக்கக்கூடிய அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய சண்டைகளை வைத்துக் கொண்டு பார்த்தால் அதனுடைய தாக்கம்
பாட்டாளி மக்கள் கட்சி விதி விலக்கு அல்ல. என்னன்னு சொல்றேன். இது ஒரு சின்னது. ஐ வில் ஜஸ்ட் டேக் 1 minute. 2019 தேர்தலில் நரேந்திர மோடியினுடைய கோஷம் குடும்ப கட்சிகளை அழிப்பேன் என்று. 2024 அழித்தார். செங்கோட்டையிலிருந்து வீர சபதம் எடுத்தார் நரேந்திர மோடி. இப்ப பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 அல்லது 10 நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதனுடைய சப்ஸ்டன்ஸ் தான் நான் உங்க இளைய பாரதம் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக சின்ன சின்ன கட்சி, அது காங்கிரஸ் பக்கமா இருந்தாலும் சரி, திமுக பாஜக பக்கமாக இருந்தாலும் சரி, அகிலேஷ் யாதவ், மாயாவதி, மம்தா பானர்ஜி, அந்த அபிஷேக் பானர்ஜி வெளில வந்துட்டாங்க. போதாத வரைக்கும் மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே, அப்புறமா தென்னகத்திற்கு வந்தீர்களே ஆனால் கேசிஆருடைய டாக்டர் கவிதா, ஜெகன் ரெட்டி, ஷர்மிளா ஜெகன் ரெட்டி சண்டை. இதுல சின்ன கட்சி, ஒரு குட்டி எறும்பு மாதிரி இருக்குது, அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ, அது கூட விதி விலக்கல்ல. அங்க சண்டை போட்டுக்கிறாங்க. நேற்று கூட அவர் சொல்லியிருக்காரு, வைகோனுடைய மகன் ராஜ்யசபா கிடைச்சா நன்னா இருக்கும்னு 84 வயசுல வைகோக்கு. இப்படி பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவில் மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்தது காங்கிரஸ். காங்கிரஸ் 3வது முறையாக தோற்ற பிறகு 2024க்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் காங்கிரசுடைய தயவை எடுக்காம போனதனால், உள்கட்சி சண்டை, குடும்ப கட்சி சண்டை அதிகமானதனால், காங்கிரஸ் பலவீனம் அடைந்ததனால், ராகுல் காந்தியினுடைய உணர்வாயன் என்ற பெயர் பெற்றதனால் மாநில கட்சிகள்லாம் சிதற ஆரம்பித்து விட்டது. அதில் பாமக விலக்கல்ல. சிம்பிள் as that. இப்ப பாருங்க, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கெட்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் நரேந்திர மோடி அண்ட் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒரு சேட்டலைட் ஆர்பிட் போறதுன்னா மாநில கட்சிகளுக்கு ஒரு சேட்டலைட் தேவை. அது எடப்பாடியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய தாற்பயம். அதில் ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை மாறுதலாக இருந்ததனால்தான் அனைத்து இந்திய மாநில கட்சிகள் பலவீனமானது வீணாவும் போயிடுச்சு. அது நரேந்திர மோடிக்கு ஃபைனலி 2029 ஆதரவாக இருந்தாலும் இருக்கும். இப்போ பாமகவை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்தது ராமதாஸ் அவர்கள் தான். அதே ராமதாஸ் அவர்கள் தான் பிரஸ் மீட் வச்சு அன்புமணி அவர்கள் மேடை நாகரிகம் கருதாமல் இப்படி பேசிட்டாரு, முகுந்தன் அவர்கள் கட்சியில ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அப்படின்னு. அன்புமணி அவர்களுடைய பக்கத்துல பார்க்கும்போது அவர் ராமதாஸ் அவர்களை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம, இல்ல அவருடைய கொள்கையில நம்மளும் டிராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் தன்னோட மகனை கொண்டு வந்ததுக்கு இன்று வருந்துகிறார். அதே நேரத்துல முகுந்தனையும் அவ்வாறு அவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து கொண்டு வந்தால் மறுபடியும் அதே ஸ்கிரீன்ல வந்துருவாங்க அப்படின்ட்டு ஒருவேளை அன்புமணி அவர்கள் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது பாமக ஒரு பிளவு ஏற்பட்டால் வரப்போகும் தேர்தலில் ஒரு கூட்டணி தேவைப்படும் இல்லையா? சோ அப்போது பாமகல இது ஒரு சமூக ரீதியான ஒரு கட்சி, அதுல ஒரு பேக்கப் இருக்கு அப்படின்றப்போ அந்த மக்களுடைய வாக்குகள் சிதைவதற்கான காரணம் இருக்கு. கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர்கள் அன்புமணி ராமதாசுடன் தான் இருக்கிறார்கள். மூத்தவர்கள் அனைவரும் பலர் ஐயா 84 வயது தாத்தா எஸ் ராமதாசுடன் தான் இருக்கிறார்கள். இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பு என்பது இனி கடினம். காரணம், அதில் சில குறைபாடுகள் இருக்கிறது. எத்தனையோ ஃபார்முலா பண்ணி பார்த்துட்டாங்க. இன்னைக்கு ஜி.கே. மணியுடைய இன்டர்வியூ கூட பார்த்தேன், லீடர் ஆஃப் PMK. அவர் நான் தற்கொலை செய்ய தயாராகி இருக்கிறேன், இல்லை என்றால் வெளியே போயிடுறேங்கிற அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுச்சு. காரணம், இதை அனைத்தையும் முன்னின்று செய்தது ஐயா ராமதாஸ் வயதானவர். ஆனா இடம் கொடுக்காது அவருடன் ஒருங்கி பயணம் செய்தது அன்புமணி ராமதாஸ். ஆக மொத்தம் இளைஞர்கள் குறைந்தது 80% ஆஃப் 1 year கம்யூனிட்டி அன்புமணி ராமதாசுடன் தான் இருக்கிறார் என்பதுதான் டெல்லியில் மற்றும் பாஜகவிற்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக். எனக்கும் கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் அதுதான். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க துரை வைகோ அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் வைகோ அவர்களும் அவருடைய அந்த பதவி காலமும் முடிய போகுது அப்படின்றது பார்க்கணும். துரை வைகோ அவர்கள் முன்வந்து சொல்றாரு, துரை வைகோ இஸ் ஆல்ரெடி அன் MP. அவரும் முன்வந்து சொல்றாரு, தன்னுடைய தந்தையாக இருக்கும் வைகோ அவர்களுக்கு இந்த சீட்டு கிடைக்கல அப்படின்றது கண்டிப்பாக வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியிலேயே தொடர்வோம் அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஒரு அதிருப்தி இருந்தாலும் கூட்டணியில் தொடர்வதற்கான ஒரு காரணம் இருக்கு. இவங்க போயிட்டு தெரியல, என்ன லாபம், திமுகக்கு என்ன நஷ்டம்? ஒண்ணுமே கிடையாது. மழை காலத்தில் தெரு ஓரத்தில் செடிகளுக்கு கீழே மரங்களுக்கு கீழே காளான்கள் வரும். அப்பொழுது மண் பூச்சி வரும், மண்புழு. அந்த மண்புழு ஜில்லுன்னு இப்படி ஏந்துக்கும், தான் கருநாகம் என்று அப்படி படிக்கும், ஒரு குச்சி கொச்சின் விடும். அந்த மாதிரி வைக்கும். சாதாரண மண்புழு
வைகோ ஆகட்டும், துரை வைகோ ஆகட்டும், திமுகவுடைய பேக்கெட்ல இருக்காங்க. திமுக ஷோல்டர்ல டிராவல் பண்ணக்கூடிய வைகோ எத்தனை கண்டபிடித்தே இருக்க. வைகோவிற்கு மரியாதை உண்டு. காரணம், அவருடன் நான் பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். இருந்தினும் வயதானத்தின் காரணமாக 3 பேருங்க தமிழ்நாட்டில் வயசாயிடுச்சுங்க. ஒண்ணு ஐயா ராமதாஸ், வைகோ, கமல்ஹாசன். இந்த 3 பேரும் இன்னும் சீக்கிரத்திலேயே வளர ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் நன்னா ஆகும். காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்கள் அவரிடம் ஒதுங்கி விடுவார்கள். வைகோவினுடைய பேச்சு, வைகோ துரையினுடைய பேச்சு எல்லாம் பார்த்தால் திமுக கண்டிப்பாக மாநில கட்சிகள், மாவட்ட கட்சிகளை உசுப்பி விட்டு பெழுபட முனைந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். அம்ஜு. ஓகே சார். இன்று வந்து புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் அவங்க 2 பேரும் பேசின ஒரு காணொலி நம்ம பார்த்திருப்போம். அதில் அவர் சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் கூட இருந்த ஒரு 10 பேரை நம்பி ஒரு 20% ஓட்டு வந்து அவர் வாங்கிட்டாரு. ஆனா எடப்பாடியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாரா இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது சீமான் அவர்கள் சொல்றாரு, ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்னை அழைத்து வந்து அதிமுக கூட சேருங்க, உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சீமான் அவர்கள் முன்வைக்கிறாரு. சோ எப்படி இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறது? இது ஆதவ் அர்ஜுனா கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்லீப்பர் செல்லோ என்று நான் நினைக்கிறேன். காரணம், ஆதவ் அர்ஜுனா அதிகமாக பேசக்கூடியவர். அவர் வந்து திருவாளர் உலர்வாயன் என்று பெயர் வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர் பேசுவதை நிறுத்தினால் கண்டிப்பாக விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அவர் பேச ஆரம்பித்தார், ஆனால் இளைஞர்கள் விஜய் கட்சியிலிருந்து விலகுவார்கள். காரணம், ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஒரு பேச்சு எப்படி திருமாவளவனை வீழ்த்தியதோ அதே மாதிரி விஜயும் வீழ்த்தும். ஒன்று நிச்சயம், அதிமுக பாஜக அலையன்ஸ்ல இவங்களால ஒன்னும் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த கான்ட்ரவர்சியை ஆதவ் அர்ஜுனாவே வெளியிட்டாரோ என்று கூட சந்தேகம் வருகிறது. அந்த டேப் ரெக்கார்ட்ல பார்த்து அவரே டேப் ரெக்கார்டுக்கு சொல்லி சோசியல் மீடியால அவர் போட்டாரோ என்று தெரியவில்லை. காரணம், தன்னுடைய பங்கை அதிகரித்துக் கொள்வதற்காக, விஜயிடம் நெருக்கமாக போவதற்காக இது மாதிரி செய்தாரோ என்ற சூழ்ச்சி சொல்லுகிறது. இருப்பினும் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் உதவிகரமாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு வேண்டுகோள், அதிகமாக பேசாதீர்கள். நீங்க சொன்ன மாதிரி அது கேஷுவலா வந்து ஏதோ பேசினதை ரெக்கார்ட் பண்ண மாதிரி, கேஷுவலா இல்ல, இன்டென்ஷனா பேசியிருக்காரு. சோ தட் இஸ் a message for others. ஏமா ஒருத்தங்க வெள்ளெல்லாம் இப்படி இன்னைக்கு இருக்கிறத இப்படினாலும் உலகம் முழுவதும் தெரிஞ்சிருது. சத்தம் போட்டாலே ஒண்ணு, யூ cannot மேக் நாய்ஸ். இருந்தாலும் அவர் அது மாதிரி சொன்னது தப்பு. அது புஷி ஆனந்த் ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சியில் மாற்றிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் இந்த இருவருமே சேர்ந்து விஜயினுடைய இப்ப விஜய் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு வர்றாரு. இப்பதான் அவருக்கு விஷயம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா நீட்டுன்னா என்னன்னு தெரியுது. கொஞ்சம் நீட்டை விட்டுருங்க, வேற சப்ஜெக்டுக்கு போங்கன்னு அறிவுரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு விஜய்க்கு ஒரு முதிர்ச்சி வந்து விட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் திமுகவுக்கு தோ ஹி இஸ் a front man of டிஎம்கே இருக்கக்கூடிய அந்த சினிமா, எஸ்பெஷலி ஆஃப்டர் திஸ் விக்ரம் சூஷு, அப்புறம் அந்த இன்னொருத்தர் விக்னேஷ், பாஸ்கரன் பேர் என்ன, யாரு நேத்தி வந்தவங்க எல்லாம் அவருடைய வருகையை பார்த்து விஜய் நடுங்கி விட்டாரோ என்ற சந்தேகம் வருகிறது. அதனால்தான் விஜய் தன்னுடைய நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதை கெடுதல் பண்ணுவதற்காகத்தான் இந்த ஆதவ் அர்ஜுனா போன்ற ஒளி பதிவுகள் வெளியே வருகின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனாவிடம் இருந்து ஜாகிரதையாக இருங்கள் என்பதுதான் விஜய் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சாதாரண ஒரு அலர்ட் மெசேஜ். ஓகே, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இது வந்து எடப்பாடி அவர்களை தாழ்த்தி பேசினதாகவும், நைனா நாகேந்திரனுடைய தலைமையையும் வந்து இது பண்ணி அண்ணாமலை அவர்கள் தலைமை தான் பெஸ்ட் அப்படின்றதையும் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு விரிசலை ஏற்படுத்தும் ரீதியாக எடுத்துக்கலாம் முடியாது. அவ்வளவு தூரம் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய அளவுக்கு ஆதவ் அர்ஜுனாக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா ஒரு பாலிட்டிஷியன்னா அஞ்சு, நான் குறைந்தது ஒரு 400 எம்பி கிட்ட நான் பதவிக்கு 45 வருஷத்துல ஒரு 5-6 பிரைம் மினிஸ்டர்ஸோட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு பாலிட்டிஷியன் அவனு ஜெனரேட் பண்றதுக்குன்னா ரகட்னாக, அதான் ஹிந்தியில சொல்லுவாங்க, நன்னா தேய்ச்சி 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 தான் மெடுரும் அந்த தங்கம். சாதாரணமாக இப்ப வைகோக்கு இருக்கக்கூடிய அனுபவம், மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அனுபவம், நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவின் ராஜ்நாத் சிங் போன்றவர்களுக்கு இருக்க அனுபவங்கள்லாம் 50 வருஷமா அரசியல் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா யாருங்க, நேத்தி வந்தவங்க. அவர் சொல்றதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாதுங்க. அவருக்கு ஒரு சேனல்ல, அதாவது ஒரு சான்ஸ் கூட கொடுக்காத, எலெக்ஷனை பார்க்காதவர் அவர்.
அட்லீஸ்ட் அன்புமணி ராமதாஸான 2 தானே எலெக்ஷன் நின்று தோத்துருக்காரு, பொதுமக்களை பார்த்திருக்காரு, மந்திரியா இருந்திருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் கூட ஆதவ அர்ஜுனாக்கு இருக்காது. தமிழக வெற்றி கழகம் இனி ஜாகிரதையாக இருக்கணும் ஆதவ அர்ஜுனாவிடமிருந்து புஷி ஆனந்தம் என்பதுதான் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஓகே, கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நிதி ஆயோக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் சென்றது வந்து ஒரு பேசும் பொருளாகவே மாறிடுச்சு. போன நிதி ஆயோக்கு எல்லாமே போகாம தற்போது வந்து ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு. ஆனா அந்த டைம்ல இங்க இடி ரெய்டு நடந்துட்டு இருந்தது. அவர் போய் அங்க பேசிட்டு வரும்போதே அவர் சொல்றது வந்து, நான் வந்து இதுக்காக எல்லாம் போகல, இங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கும் ஈடிக்கும் நாங்க பயப்படல அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ அந்த கருத்தை தான் அவர் திரும்பவும் வச்சிருக்காரு. சோ அவர் அங்க போயிருக்காரு. போன நேரத்துல வந்து அவர் சொன்னது, நீங்க கேட்டதுனால்தான் வந்து நான் நிதி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் சொன்னது அவரோட பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ எதுக்காக அவர் போனார்? நிதி ஆயோக்ல வந்து இதை பேசுறதுக்காக தான் போனாரா, இல்ல இதுக்கு பின்புலத்துல ஏதாவது இருக்கா? உதயநிதி ஆயோக் என்று தான் சொல்ல வேண்டும், நிதி ஆயோக்கை விட. அவர் உதயநிதியை காப்பாற்றுவதற்காகத்தான் டெல்லி வந்திருக்கிறார். எனினும் உதயநிதி ஸ்டாலினை பற்றி கண்டிப்பாக ஆன்மீகத்திலும் மற்றும் சனாதனத்திலும் ஒரு கொசு, ஒரு டெங்கு, ஒரு கொரோனா என்று சொன்னவரை பாஜக விடாது, துரத்தி துரத்தி அடிக்கும். என்னதான் நீங்க சரணாகதி அடைந்தாலும் நரேந்திர மோடி அவர்களுடைய பின் ஒரு ஒரு நோக்கம் என்ன என்று கேட்டால், முன்னோக்கம் என்று கூட சொல்லலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 பொது தேர்தல் தமிழகத்தில் பூண்டோடு எடுக்க வேண்டும் என்று தான் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அதை நரேந்திர மோடி செய்து காண்பிப்பார். எனினும் நாளை மதுரையில் நடக்கக்கூடிய திமுகவுடைய பொதுக்குழுவில், அதாவது 1ஆம் தேதி ஜூன் மாதம் நடக்கக்கூடியதில் கருத்து எடப்பாடி பழனிசாமி மீது தாக்கம் இருக்கிறதா, அல்லது அந்த பொதுக்குழு தீர்மானங்களில் நரேந்திர மோடியை நிந்துகிறார்களா, திட்டுகிறார்களா என்பதை எல்லாம் பார்த்தால்தான் ஒரு விளக்கம் தெரியும். காரணம், கடந்த 5-6 நாட்களாக நரேந்திர மோடியை நிந்திப்பதை திமுக கைவிட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். இவருடைய ஒரு போக்குகளை எல்லாம் எந்த மந்திரியும் நரேந்திர மோடி கிரிட்டிசைஸ் பண்ணல. பாத்துங்க, நாளைக்கு டிஎம்கே ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷன் என்ன இருக்குங்கிறத பார்த்தாதான் உங்களுடைய மனது புரியும். இருப்பினும் பாஜகவினுடைய முதல் எதிரி திமுக. அதை எப்படி அவர் எடுத்து செல்ல போகிறார் என்று தெரியவில்லை. நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து பழசானாலும் விஷயங்கள் புதுசாகத்தான் நான் பார்க்கிறேன். நாளை மு.க. ஸ்டாலினுடைய பேச்சு எந்த விதத்தில் பாஜகவை தாக்குகிறது என, இதற்கு என்னென்னலாம் சொன்னாங்க. இந்த நான் காவி கொடி கையில வச்சுக்கல எல்லாம் சொன்னாரு. இப்ப வாய மூடி இருக்கிறத பார்த்தாலே காவி கொடி கையில வச்சிருக்க மாதிரி தானே தெரியுது. சோ இதுதான் ஒரு டெல்லியில் வரக்கூடிய ஒரு உலாவக்கூடிய செய்தி என்று நான் கருதி, பாஜகவுடைய மூத்த தலைவருடைய ஒரு எண்ணங்களுடைய பிரதிபலிப்பைத்தான் நான் வெளிப்படுத்துகிறேன். மோடி அவர்கள் வந்து நார்த் ஈஸ்ட், அதாவது பார்டரிங் ஏரியாஸ்ன்னு சொல்லலாம், அங்க மொத்தம் வந்து அவருடைய டிராவல் பயணமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் பீகார் எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெட் அப்படின்னு இருக்கு இப்போ அந்த நிலையில. அண்ட் அவர் போற இடங்கள் எல்லாமே ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றத வந்து பரிசாற்றுகிறார். ஒரு பக்கம் டெலிகேட்ஸ் எல்லாம் வெளிநாடுகள்ல போய் இந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி விவரிச்சுட்டு இருக்கும்போது, மோடி அவர்கள் இந்தியாவில் அவரே அந்த ஸ்டெப்பை ஹெட் எடுத்து அவரே அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்த பார்டரிங் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் மோடி அவர்கள் செல்வதும், பீகாரின் எலெக்ஷன் வந்து முன்னிருக்குது அப்படின்றத எப்படி இதை வந்து நம்ம கால்குலேட் பண்றது? நரேந்திர மோடியினுடைய வெற்றி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி. அவர் ஒருங்கிணைத்தார். 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடந்ததுக்கு பிறகு விரைவிலிருந்து சவுதி அரேபியாவினுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து செய்து டெல்லிக்கு வந்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திலேயே, டெல்லிக்கு டெக்னிக்கல் ஏரியா என்று பெயர் அதற்கு, அந்த விமான நிலையத்திலேயே இருக்கக்கூடிய விஐபி அறையில் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி, NSA அஜித் தோவல் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளை வைத்துக் கொண்டு ஒரு முதல் சுற்று கேட்டுவிட்டார். அன்றிலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை இருக்கக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நரேந்திர மோடி ஒருவர் தான் ஒருங்கிணைத்தார். இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் அதிகாரிகளுடன் பேசும்போது அரசியல்வாதிகளை வைத்துக் கொள்ளவில்லை. அரசியல்வாதிகள் போன்ற ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜெய்சங்கர் பேசும்பொழுது அதிகாரிகளை வைத்துக் கொள்ளவில்லை. அது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், ரகசியத்தை காட்க வேண்டும். இந்திய ராணுவம் மிக மிக சிறப்பாக தலையாய செயல்பட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், அயல் நாடுகளில் இருந்து வரக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ், நாசாவில் இருந்து பப்ளிஷ் செய்யக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸ், இவங்கெல்லாம் சொல்றதை பார்த்தா இனி வரக்கூடிய போரில் எப்படி ஆகாயம், ஸ்கை,
ஸ்கை வார் தான் இம்பார்ட்டன்ட், டெக்னாலஜி வார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வார் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு கடந்த 11 வருடங்களாக நரேந்திர மோடி அதை ஒருங்கிணைத்து வந்தார். காரணம், என்னைக்கான ஒரு நாள் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும்போது இதெல்லாம் உபயோகத்தில் வரும் என்று மனதில் கொண்டு வந்தார் அவர். அதனால தான் அவருக்கு கிடைத்த மகத்தான வெற்றியை பல பாஜக ஊழியர்களும் நேயர்களும் தலைவர்களும் முக்கிய மந்திரிகளும் எல்லாருமே பிரச்சாரம் செய்து வந்தாலும் நரேந்திர மோடிக்கு அவருடைய ஹிந்தி நடை அழகு என்பது நான் ஹிந்தி தெரிந்தவர்களுக்குத்தான் புரியும். அடல் பிகாரி வாஜ்பாயுடைய நடை நான் கேட்டிருக்கிறேன். அதை விட உக்கிரமாக, ஆத்திரமாக, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அழுத்தத்துடன் சொல்லக்கூடியவர் நரேந்திர மோடி. கர்க்கே குஷ்டு மாறுங்க அப்படின்னு வாயை கடிச்சிட்டு பண்ணுவார். உன் வீட்டுல பூந்து அடிப்பேன்னுட்டு அந்த ஒரு சொல் தான் வட இந்தியாவில் பலரால் பிரதிபலிக்கிறது. ரிப்பீட் பண்றாங்க அந்த சொல்லியே. ஆக மொத்தம் அவர் வரையறுத்த ஸ்ட்ராட்டஜி. 3ஆம் தேதி மே மாதம் பீகாரில் மதுபனி என்ற இடத்தில் அவர் பேசினார். நான் சொன்னதை வீட்டில் புகுந்து அடிப்பேன், யாது ரக்னா படேகா, நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள விடைக்கு அந்த அடிக்க போறோம் அப்படின்னு சொன்னார். நினைவில் வைத்துக் கொள்ள அளவிற்கு நாங்கள் அதுக்கு தயார் பண்ணிட்டார் அவர். அவர் தயார் பண்ணத்தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார் வெளியில. ராணுவ வீரர்களுக்கு, குறிப்பாக சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபுக்கெல்லாம் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டார். இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். அவர் கேட்கிறார். நான் ஒரு அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு கிடைத்த தகவல், பிரத்யேக தகவல். டெல்லியிலிருந்து சண்டிகர் எவ்வளவு தூரம், சண்டிகரிலிருந்து அந்த லாகூருக்கு அருகே இருக்கக்கூடிய விமான தளங்கள் எத்தனை எத்தனை எத்தனை, அதனுடைய வரைபடங்கள். இதற்கு அமெரிக்காவில் உளவுத்துறையும், இஸ்ரேல் உளவுத்துறையும், ரஷ்யா உளவுத்துறையும், சைனா உளவுத்துறை கூட இந்தியாவிற்கு உதவி செய்திருக்கிறது. அத்தனை டெக்னிக்கல் இஷ்யூல கோஆர்டினேட் பண்ணார் நரேந்திர மோடி. அரக்கோணத்திலிருந்தும், ஆந்திராவிலிருந்தும், மகாராஷ்டிராவிலிருந்தும் கூட விமானங்கள் பறந்தன அந்த பாகிஸ்தான் நோக்கி. எவ்வளவு டிஸ்டன்ஸு, அது ஃப்ளை பண்ணணும், எவ்வளவு நாளி ஆகும், 3 மணி நேரம் 20 நிமிஷம், அங்க போய் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ப்ரிசிஷன். அமெரிக்காவினுடைய இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பேப்பர்ல நான் படித்தேன். 10 சென்டிமீட்டர் அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல போய். அந்த ரன்வே தான் அடிச்சிருக்காங்க. அவ்வளவு மைன்யூட்டா பண்ணிருக்காங்க. இதை அனைத்தும் செய்தது நரேந்திர மோடி. அதை அவர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி பல தலைவர்களுக்கு விளக்கி இருக்கிறார். அதையும் தவிர அவரே லிஸ்ட் போட்டு ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு 51 எம்பி அனுப்பி இருக்கிறார். அவங்கெல்லாம் இன்னும் 2-3 நாள்ல திரும்பி வரப்போறாங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்களை வைத்துக் கொண்டு அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார். இன்று கூட மனிஷ் திவாரி சொன்னார், சசி தரூர் சொன்னார், மற்றும் சல்மான் குர்ஷித் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணது நல்லா போச்சு. மனிஷ் திவாரி மிக ஆங்கிலம் படித்தவர். அவர் சசி தரூருக்கு 2ஆவதாக பாராளுமன்றத்தில் பேசுபவர். 3வது முறையாக எம்பி ஆகி இருக்கிறார். அவர் சொல்லியிருக்காரு, இந்தியா சென்ஸ் டெலிகேஷன், பாகிஸ்தான் சென்ஸ் டெரரிஸ்ட். மிக அழகான வார்த்தை அது. சசி தரூரோ கேட்க வேண்டாம். அவருடைய அணுகுமுறை கொலம்பியாவில் இன்று பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செய்ததை இந்தியாவிற்கு ஆதரவாக மாற்றி பாகிஸ்தானுக்கு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ண வச்சிருக்காரு. அவ்வளவு திறமையானது அயல் நாடுகளில் செய்தார்கள். உள்நாட்டில் நரேந்திர மோடி செய்கிறார். இது ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். சண்டிகர்ல இருக்கும் நிறைய நக்சலைட்ஸுக்கு அங்க இருந்து அவங்கள எல்லாமே ஹண்ட் அவுட் பண்றாங்க பாஜக அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னும் ஒரு பக்கம் ஆந்திராலையும் அதனுடைய இது இன்னுமே இருக்கு. ஸோ அவங்களுக்கான ஒரு இது யார் யார் இவங்களை பிடிச்சி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இந்த நிதியுதவி கொடுக்கறதும் அண்ட் சடன் ஹண்டிங் டவுன் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க பாஜக அப்படின்றது பாஜக ஆட்சியிலேருந்து பார்த்துட்டு வரும். பட் நவ் இட்ஸ் பிகமிங் சோ மோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலயும் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி மோடி அவர்கள் கையாள போறார்? சத்தீஸ்கரில் ஆந்திராவிலிருந்து வந்த பல நக்சல்களை சத்தீஸ்கரில் தள்ளிவிட்டார் ராஜசேகர் ரெட்டி 10-20 முன்பதாக. அதை அவருடைய மகன் ஜெகன் ரெட்டியும் செய்தார். ஆந்திரா டெரர் ஃப்ரீ, ரெட் டெரர் ஃப்ரீ ஆகிவிட்டது, நக்சல்வாதியிடமிருந்து தப்பிவிட்டது. ஆனாலும் அமித்ஷா, நரேந்திர மோடி கடந்த 11 வருடங்களில் செய்து, இன்க்ளூடிங் ராஜ்நாத் சிங், அவர்கள் செய்ததுடைய ஒரு நோக்கம் என்ன என்று கேட்டால், திருப்பதி முதல் பசுபதி வரை, பசுபதி என்றால் நேபாளத்தில் இருக்கக்கூடிய கோவில், திருப்பதி என்றால் ஆந்திராவில், அதைத்தான் சுஷ்மா ஸ்வராஜ் மிக அழகாக சொன்னார். ரெட் காரிடார் என்றால் அது திருப்பதி முதல் பசுபதி வரை என்று சொன்னார் ஆங்கிலத்தில், ஹிந்தியில், நாடாளுமன்றத்தில். அதை
நன்றாக அலசி ஆராய்ந்து அதிகாரிகளுடன் உட்கார்ந்து கொண்டு ரெட் டெரர் என்று சொல்லக்கூடிய இந்த நக்சல்வாதியை ஒழித்தார். மார்ச் மாதம் 2026 வரை அதற்கு டைம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று முன்தினம் சத்தீஸ்கரில் நடந்த ஒரு மாபெரும் போராட்டத்தில் பல உயர் நக்சல்வாதிகளாக இருக்கக்கூடிய கணபதி என்பவர்களோடு கூட ஆபத்து வரக்கூடிய அளவு, அதாவது ஆந்திராக்காரர், அவர் கர்நாடகாக்காரிலும் வந்து சேர்ந்திருக்காங்க. ஆக மொத்தம் இதை நன்றாக உணர்த்தி பார்த்து ரெட் டெரரை கண்ட்ரோல் பண்ணது அமித்ஷா. அதற்கு உறுதுணையாக இருந்தது உளவுத்துறைகள், சத்தீஸ்கர் போலீஸ், ஆந்திரா போலீஸ் மற்றும் பல போலீஸ் நிறுவனங்கள். அதைத்தான் ஆல் இந்தியா IPS ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸில் வருடத்திற்கு ஒரு முறை இன்டெலிஜென்ஸ் பியூரோ கூப்பிடுவார்கள். ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கும் அந்த ஆல் இந்தியா IG கான்ஃபரன்ஸ், DGP அதுல சத்தீஸ்கர்ல சொன்னதை வைத்துக் கொண்டு தான் ஒரு வருடத்தில் நாம் இந்த ரெட் டெரரை சமாப்தி பண்ண வேண்டும் என்று நரேந்திர மோடி கூறியதை அமித்ஷா நினைவிற்கு கொண்டு வந்தார். அது பாஜகவுடைய மாபெரும் சாதனை. நம்ம ஊர் ப. சிதம்பரம் கூட உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அவரும் செய்ய வேண்டும் என்று. ஆனால் கொள்கை ரீதியாக காங்கிரஸ் நக்சலை சப்போர்ட் பண்றாங்க. கொள்கை ரீதியாக பிஜேபி நக்சலை எதிர்க்கிறார்கள். ப. சிதம்பரம் மந்திரியாக இருந்த போது கூட அவர் செய்திருக்கலாம், செய்ய முடியாது. காரணம், நக்சலை வளர்த்து விட்டார்கள் காங்கிரஸ்கார். பிஜேபி திம்சம் செய்கிறார்கள். அதுதான் உக்ரவாதத்திற்கும் நக்சலிடத்திற்கும் ஒரு மோதல்கள், சாதகங்கள் இருந்தாலும் இரண்டையுமே டெரரிசம் என்றால் டெரராக இருப்பது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். டெரரிஸ்டை அடிப்பதற்கு பஞ்ச கச்சத்தை கட்டி கொண்டு அடிச்சாங்க, நன்னா போயிடுச்சுங்க. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.